இந்த மாதிரி தான் வரும். இப்போது இது வந்து வண்டி தள்ளு வந்துக்கிறாரு மெக்கானிக் வரும். ஸோ பேட்ரி போச்சுன்னு சொல்லிட்டு பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிக் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. புது பேட்ரி போட்டாலும் கரெக்டாக 1 கிலோமீட்ரு ஒரு கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் தாண்டறதுக்குள்ளே அந்த பேட்ரி வந்து ஃபுல்லாக டெட் ஆகிடுது. ஸோ ஒரு 3 பேட்ரி வச்சு அந்த பேட்ரி மாற்றி மாற்றி ஓட்டின்னு வந்துட்டாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் காமிக்குது. அதாவது நம்பர் வரும்போது நம்மளுக்கு அதாவது காமிக்கும் நமக்கு. ஆனால் இது வந்து ரேண்டம் மல்டிப்ளே ஃபால்ட் அப்படின்ற மாதிரி காமிக்குது. இந்த பார்ட் நம்பர் P0300 இந்த பார்ட் நம்பர் வர்ற எல்லா இதுவுமே வந்து வித்தியாசமாக கம்ப்ளைண்ட் மட்டும் தான் காமிக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரேண்டம் மல்டிப்ளே சிலிண்டர் மேனிஃபோல்டு இதுன்னு வரும். ஸோ நம்ம இதை நேராக நம்ம வெஹிக்கிளுக்கு போய்ட்டு வெஹிக்கிள் செலக்ட் பண்ணி போனோம்னா நம்மளுக்கு அந்த ஃபால்ட்டோட இது வந்து தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா வண்டி மீதியெல்லாம் ஒர்க் ஆகுது. செல்ஃபோன் ஆகலை, ஆனால் மீதி எல்லாமே ஆகுது. ஆனால் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்ரு இல்லை கொஞ்சம் தூரம் ஆன உடனே அது போயிடுது. அது கிக் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கார் அவர். அதுவும் கரெக்டாக 1 கிலோமீட்டரில் பேட்ரி வந்து சுத்தமாக போயிடுது. ஸோ பேட்ரிக்கு வந்து கரண்ட்டே வரல சுத்தமாக. ஸோ இது வந்து ஐஜிஎஸ் ஸ்டார்டர் செப்பரேட்டாக வர மாடலு. ஸோ நம்ம இது என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எரர் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க என்னென்னவோ பண்ணியிருப்பாங்க, எல்லாம் கழட்டிருப்பாங்க. ஓபிடி இல்லாததுனால நம்ம எரர் கொடுத்துடலாம். இப்போ வண்டி பார்த்திங்கன்னா வண்டி ரெடி ஆகிடுச்சு. இதில் மெயினாக நம்ம எதாவது செக் பண்ணோம் இந்த வண்டியில் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு லைன் டெஸ்ட்டர் வச்சுருப்போம். ஸோ கீ ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ரீனு அண்ட் பிளாக் வரும். மெயின் எர்த்து ரெண்டும் ஐஜிஎஸ்டில் பேட்டரியில் இருக்கிற பவர் வந்து அப்படியே வரணும் இந்த இடத்துல. அதாவது ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியான பரவாயில்ல, அதாவது பாயிண்டில். ஸோ இந்த இடத்துல ப்ரெஸ் வரணும். இது நம்ம வண்டியெல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம், வீடியோ கோசம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 12 வோல்ட் வரல, கம்மியாக வருது அப்படின்னா அதான் பிரச்சனை, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம செக் பண்ணும்போது 4 வோல்ட்டு 4.5 வோல்ட் அப்படி வந்துச்சு. அதை ஒரு நிமிஷம் அப்படியே வச்சோம்னா அப்படியே அந்த வோல்டேஜ் கம்மியாகிடுது. ஸோ இந்த பீஸ் தான் பிரச்சனை. இப்போ நம்ம என்ன நினைப்போம், வண்டியில் வந்துட்டு பெரிய சைஸ் பீஸ் வர்றது வந்து மெயின் பீஸுன்னு நினைப்போம். ஸோ இது வந்து சைஸ் ஸ்டாண்டும் ஒரு ப்ராப்ளம் இந்த வண்டியில். ஸோ நம்ம டைரக்ட் பண்ணோம் இந்த வண்டியில். இந்த பீஸை வந்து நம்ம எல்லா பீஸும் செக் பண்ணுறோம், கழட்டாமல் மேலேருந்தே செக் பண்ணுறோம். ஸோ பீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த 40 நம்பர் பீஸு, அதாவது பெரிய பீஸு, நம்ம என்ன நினைப்போம், இந்த பெரிய பீஸ் தான் மெயின் பீஸு. இந்த மெயின் பீஸு போனால் எல்லாமே ஒர்க் ஆகாது, எல்லாமே மொத்தமாகவே வந்து ஆஃப் ஆகிடும்னு நினைப்போம். பட் இந்த மெயின் பீஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறது வந்து இதில் மெயின் பீஸ் இல்லை. இது ஒன்லி ஐஜிஎஸ் ஸ்டார்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் போகல. மேலேருந்து பார்க்குறதுக்கு பீஸ் நல்லாவே இருக்குது, ஆனால் வோல்டேஜும் வருது. அதாவது ஒரு 4 வோல்ட்டு 4.5 வோல்டேஜ் வருது. ஆனால் ஃபுல்லாக கண்டினியூவாக வரல. 12 வோல்டேஜ் எவ்வளோ வரணுமோ அது வரல. அதனால் நம்மளுக்கு வந்து இந்த வோல்டேஜ் வந்து செட் ஆகலை. அதனால தான் நம்மளுக்கு வண்டியும் வந்து சார்ஜ் ஆகலை. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணோம். ஏன்னா பீஸ் நல்லா தான் இருக்குது, அதே மாதிரி கரண்ட்டு மேலே வருதுன்னு நினச்சி ஏமாந்துட்டோம். ஸோ அந்த ஒயர் பார்த்திங்கன்னா நேராக ஐஜிஎஸ் ஸ்டார்டருக்கு வரும். அந்த மெயின் பீஸ்லேருந்து வர ஒயரு ஐஜிஎஸ் ஸ்டார்டரில் வரும் கரெக்டாக அது. ஸோ இந்த ஒயரில் நம்மளுக்கு 12 வோல்டேஜ் இல்லை பேட்டரியில் இருக்கிற கரண்ட் அப்படியே வரணும். அப்படி வந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த பீஸ் வீக்காக இருந்தால் பேட்டரி சார்ஜும் ஆகாது. இந்த ரெண்டுமே இந்த ஒரு பீஸில் தான் நடக்குது. ஸோ நம்ம மெயின் பீஸ் அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு பக்கம் கரண்ட் வந்து இன்னொரு ஒயரில் கரண்ட் ரிட்டர்ன் போகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இது. ஸோ ஒரு சைடு வரணும், அந்த கரண்ட்டு சுவிட்ச் மூலிமா இன்னொரு ஆன் ஆன பின்னாடி இன்னொரு ஒயரில் மேலே போகணும், இல்லைன்னா அது ஆன் ஆகாது. ஸோ இந்த வண்டியில் வந்து கழட்டி விட்டால் ஸ்டார்ட் ஆகாது. நம்ம அந்த ஒயரை வந்து லூப் பண்ணிக்கலாம். ஸோ லூப் பண்ணி வண்டியை ஓட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வண்டி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வண்டி தொட்ட உடனே சார்ஜ் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 14 14.5 மேலே வண்டி நம்மளுக்கு சார்ஜும் ஆகுது. ஸோ வெறும் அந்த ஒரு பீஸ்னால நம்மளுக்கு பிரச்சனை. அதே மாதிரி நம்ம மேக்னெட் கழட்டாத்துக்கு முன்னே இந்த 3 ஒயரில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரியிலேருந்து டைரெக்டாக ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு இந்த 3 ஒயரில் மாற்றி கொடுக்கும் போது இந்த மேக்னெட் வந்து ஷேக் ஆகும். ஒரு சைடு ரைட்டில் ஒரு முறை லெஃப்ட்டில் ஷேக் ஆகும். அப்படி ஷேக் ஆச்சு அப்படின்னா
அந்த காயில் பிளேட் அசம்பிள் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் நம்ம கழட்டி திரும்ப வெளியே எடுத்துன்னு போய் செக் பண்ணுறது தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ ஃபிட் பண்ணிட்டனால இப்படி காமிக்க வேண்டியதாக இருக்குது. வெளியே எடுக்கும்போது அந்த 3 ஒயர்லேயும் நம்ம மைனஸ் ப்ளஸ் மாற்றி வைக்கும் போது நம்மளுக்கு மேக்னெட் வந்து லைட்டாக ஜெர்க் அடிக்கும். அப்படி ஜெர்க் அடிக்குது அப்படின்னா அந்த காயில் பிளேட் அசம்பிள் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈஸியாக நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ 3த்துலேயும் மாற்றி மாற்றி நம்ம வச்சு செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணி பார்த்தல இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த மெயின் பியூஸே வந்து அந்த சைட் ஸ்டாண்ட் சுவிட்சையும் இந்த பியூஸ் தான் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தது. ஸோ இந்த பியூஸ் வந்து நம்மளுக்கு போன மாதிரி தெரில, நல்லாவே இருக்குது, கரண்ட்டும் இந்த பக்கம் வருது. ஆனால் லைன் டெஸ்டர் வச்சு பார்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாக வர்றது தெரியுது. வெறும் லைன் டெஸ்ட்டில் செக் பண்ணும் போது தெரியல, வோல்டேஜ் டெஸ்டர் வச்சு பார்க்கும் போது தான் இந்த லைனை வந்து கம்மியாக வர்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தது. ஸோ இது வந்து 40 நம்பர் தான், பெரும்பாலும் 40 தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு பீஸை வந்து தருவிச்சு வச்சுக்கணும் நம்ம. இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டர் ரிலே வந்து தனியாக வராது. அதனால் நம்ம ரிலே வந்து தேடிட்டு உட்காந்துக்க தேவையில்லை. ஸோ இந்த பீஸ் மட்டும் நம்ம போட்டு பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அனைவருக்கும் நன்றி.